லேசர் எனர்ஜின்றது ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் லைட். நம்ம இயற்கையா எக்ஸிஸ்ட் ஆகிற லைட் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் லைட். இது ஆர்டிபிஷியலா தான் கிரியேட் பண்ணணும். ஆக்சுவலா ஐன்ஸ்டீன்ற சயின்டிஸ்ட் வந்து இது கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்கான ஃபார்முலா டிவைஸ் பண்ணாரு. இப்ப எப்படி இது வந்து நேச்சுரல் லைட்டுக்கும் இந்த லேசர் லைட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மோனோக்ரோமேட்டிக், அதாவது ஒரே கலர்ல தான் இருக்கும். ரெண்டாவது, இது வந்து அதிகமான இன்டென்சிட்டியில அது டெலிவர் ஆகும். அதுக்கப்புறம் போட்டோ தெர்மல் எஃபெக்ட் அப்படின்ட்டு எங்க டெலிவர் ஆகுதோ அங்க வந்து ஹீட் உண்டாகும். அந்த ஹீட்னால தான் பைல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகும். நாலாவது என்னன்னா, ஸ்கேட்டர் ஆகாது, இது அங்கிட்டு இங்கிட்டு போகாது. அதனாலதான் லேசர் வந்து நம்ம ஒரு பாயிண்டரா தான் யூஸ் பண்ண முடியும், ஒரு டார்ச் லைட்டா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுதான் லேசரோட ஸ்பெஷாலிட்டி. இந்த லேசர் மிஷின்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட்டிங்ஸ், பவர், டைம், எனர்ஜி அப்படின்னு இருக்கும். பவர் வந்து நம்ம எவ்வளவு பவர் இந்த லைட் மூலமா ஜெனரேட் ஆகுதுன்னு ஒண்ணு. ரெண்டாவது, எவ்வளவு டியூரேஷனுக்கு நம்ம கொடுக்கிறோம். பவரை வந்து வாட்ஸ்ல மெஷர் பண்ணுவோம், டைமிங் வந்து செகண்ட்ஸ்ல. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் எனர்ஜி, அது வந்து ஜூல்ஸ் அப்படின்னு வரும். இது வந்து டோட்டலா அரௌண்ட் 800 to 900 வரைக்கும் கொடுக்கலாம். ஒவ்வொரு பைல்ஸுக்கும் 250 ல இருந்து 300 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இந்த எனர்ஜி யூஸ் பண்ணி தான் பைல்ஸை வந்து லேசர் மூலமா ட்ரீட் பண்ண போறோம். லேசர் வந்து நம்ம எப்ப நாங்க யூஸ் பண்ணி ஆபரேஷன் பண்ணாலும் இந்த மாதிரி காகுல்ஸ் போட்டுக்கணும். ஏன்னா டைரக்டா கண்ணுல வந்து அந்த லேசர் டைரக்டா கண்ணுல போகக்கூடாது, நாங்களும் அதை டைரக்டா பார்க்க கூடாது. இப்ப வந்து இதுதான் அந்த பைல்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்த லேசர் இதை வந்து கருவிய உள்ள போடுவோம். உள்ள போட்டுட்டு கீழே வந்து இதை ஆக்டிவேட் பண்ணுவோம். ஆக்டிவேட் இப்ப நான் பண்ணல, ஏன்னா சேஃப்டிக்காக ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த லேசர் எனர்ஜியை ஒவ்வொரு இடத்துல 3 செகண்ட்ஸ்ல இருந்து 10 செகண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்து அப்படியே அதை வந்து வெளியே கொண்டு வந்துருவோம். அப்படி வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த லேசர்னால வர எனர்ஜி வந்து உள்ள இருக்கிற ரத்த குழாயெல்லாம் சுருக்கிட்டு அந்த பைல்ஸையே வந்து சின்னதா சுருக்கிடும்.